Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்பு கடைகள் அதிகரித்துள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்காலாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. சேலம் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு தினந்தோறும் அதாவது சராசரியாக 60,000க்கும் மேற்பட்ட பயணிகள் வருகின்றனர். அதே நேரத்தில் விசேஷ தினங்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்கின்றனர். இவர்கள் வந்து 6,000க்கும் மேற்பட்ட பஸ்கள் இவர்கள் வந்து செல்வதும், அதாவது இங்கே வந்து இறங்குவதும், அங்கிருந்து அந்த பஸ்களை பயன்படுத்துவதாக உள்ளது. பயணிகள் பயன்பாட்டுக்காக 4க்கும் மேற்பட்ட நடைமேடைகள் உள்ளன. இந்த நடைமேடைகள் முழுவதுமே ஆக்கிரமிப்பு கடைகள் ஆக்கிரமித்துள்ளதால் பயணிகள் நடமாட முடியாத நிலைதான் காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மாநகராட்சி நிர்வாகம் 72 முதல் 90 கடைகளை ஏலமிட்டுள்ளது. ஆனால் இங்கு வந்து குத்தகை எடுத்துள்ளவர்கள் 180 கடைகளை ஆக்கிரமித்து வைத்துள்ளனர். இதன் காரணமாக பயணிகள் கடும் அவதி சந்தித்து வருகின்றனர். இது குறித்து நம்மளை விளக்குவதற்காக சமூக ஆர்வலர் வெங்கடேசன் இணைந்துள்ளார். அவரை கேட்கலாம். சார், இந்த புதிய பஸ் ஸ்டாண்டில் இந்த பிரச்சனை எவ்வளோ நாளாக இருக்குது? பயணிகளுக்கு என்ன மாதிரியான இன்னல்கள் ஏற்பட்டு வருகிறது? இல்லை, இப்போ புதிய பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மாநகராட்சி நிர்வாகம் நேரடி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. புது பஸ் ஸ்டாண்டை இன்னும் தனியாருக்கு விடாமல் இந்த மாநகராட்சி வச்சுருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற கடைகள் மூலமாக வருமானம் என்பது மாநகராட்சிக்கு போகிறதில்லை. மாநகராட்சி விட்ட எண்ணிக்கை அளவுங்கிறது ஒரு 90 கடைக்குள்ளே தான். ஆனால் இவங்க அது சரிபாதிக்கு மேலே 180 கடைகளுக்கு மேலே இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு கடையை ஒருத்தர் வாடகை எடுத்திருக்காருன்னா காலையிலேருந்து மதியம் வரல ஒன்று, அதிலேருந்து நைட்டு ஒன்று, நைட்லேருந்து அடுத்த நாள் காலை வரல ஒன்று, ஒரு 3 ஷிஃப்டாக கடையை பிரித்து விட்டு தினசரி வாடகை 2,000லேருந்து 3,000 ரூபா வரலும் வாடகை வாங்கக்கூடிய ஏற்பாடு இருக்குது. இது நேரடியாக மாநகராட்சிக்கு இந்த பணம் போகிறது கிடையாது. இது எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய சில நபர்களால் நடந்துட்டு இருக்கு. இப்போ கடந்த ஆட்சி காலங்களில் மாநகராட்சி எவிஷன்ற பேரில் அப்பப்போ அரசு அதிகாரிகள் வந்துட்டு போனாங்க. இங்கே இருக்கிற வரதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கிறவங்களுக்கு தகவல் வந்துடும். அவங்க சில பொருட்களை மட்டும் கீழே குப்பையில் கொட்டுறதை எடுத்து வச்சிருப்பாங்க. அது மாநகராட்சி வந்து அள்ளிட்டு போய் அவங்க கஜெட்டில் கணக்கு காமிக்கிற ஏற்பாடு, நாங்கள் ஆய்வுக்கு போனோம், இதெல்லாம் எடுத்தோங்கிற அந்த ஏற்பாடு இருந்தது. இப்போ ஆட்சி மாற்றம் இப்போ நடந்திருக்கு. மக்கள் எல்லாம் மீண்டும் இந்த பஸ் ஸ்டாண்டு பழைய நிலைமைக்கு ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆளுங்கட்சி சார்புலையும் ஆளை போட்டு நான் ஆளுங்கட்சி எனக்கு நீ தினசரி காசை கொடுக்கணுங்கிற அந்த செய்தியும் சில நாட்களுக்கு முன்னாடி செய்திகளில் வந்ததை பார்த்தோம். அப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. இன்னொன்று, இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், ஒரு வாட்டர் பாட்டில் 20 ரூபாய்க்கு விற்றாவே அதிகம். ஆனால் இங்கே 25 ரூபா பஸ் ஸ்டாண்டில் அப்படி தான் விற்போங்கிறாங்க. 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டு 15 ரூபாங்கிறாங்க. அதே போல் கக்கூசுக்கு பக்கத்தில் திறந்த வெளியில் உணவுப் பொருட்களை வச்சு வித்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கழிப்பிடத்துல மெய்யக்கூடிய அந்த ஈக்கள் இந்த உணவுப் பொருள் மேலே இருக்குது. இதுதான் மக்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அதுலேயும் அநியாயமாக கெட்டுப்போன உணவு உள்பட பல நேரங்களில் இங்கே விற்கிறத செய்தித்தாள்களில் வர செய்தியாக சண்டைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை தாண்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கேஸ் அடுப்பு பயன்படுத்தக்கூடாது. டீ கடை அதுக்கு விதிவிலக்கு. அதுலேயும் குறிப்பிட்ட டீ கடைகள் தான் நடத்தணும், மற்ற கடைகள்லாம் இருக்கக்கூடாது. பிஸ்கட்டு தண்ணி விற்கிறதுக்கு தான் இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் திறந்த வெளியில் கேஸ் அடுப்பை 2 அடுப்பை பற்ற வச்சு, அது இல்லாமல் வந்து தோசைகளுக்கு அடுப்பு பற்ற வச்சு இங்கே அது வந்து சமைச்சு அதை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. ஒரு சிறு விபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான இருக்கக்கூடிய சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் மிகப்பெரிய அளவில் விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது மாற்றம், நாங்கள் வந்து தூய சக்தி, நாங்கள் வந்தால் எல்லாம் தமிழ்நாடு சுபிட்சமாக மாறிடுன்னு பல மேடைகளில் பேசின ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்படிப்பட்ட எந்த பிரச்சனையும் கண்டுக்காமல் மீண்டும் வசூல் வேட்டையை அரசு அதிகாரிகள் மூலமாக நடத்திட்டு இருக்காங்கன்றதை அதன் மூலமாக தெரியுதுங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே போல் சுகாதார பிரச்சனைங்கிறது சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் மிகப்பெரிய சவாலாக இருக்குது. நீங்கள் ஒருத்தர் வெளியூர்லேருந்து தூங்கிட்டு வரானா சேலம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு கண்டக்டரே யாரும் எழுப்ப தேவையில்லை. இங்கே இருக்கிற அந்த மூத்திர வாடையை பார்த்து அவனே எந்திரிச்சிருவான் சேலத்துக்குள்ளே வந்துட்டோன்னு. அப்படி எந்த பக்கம் வந்தாலும் மூத்திர வாடைங்கிறது, அதே போல் வரக்கூடிய பயணிகளுக்கான போதிய அளவிலான கழிப்பிடம் இல்லை. அந்த கழிப்பிடத்தில் ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வந்தானா 10 ரூபாலேருந்து 20 ரூபா வாங்கக்கூடிய ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் கடையினுடைய அளவுகள், இப்போ நீங்கள் ஒரு கடையை மாநகராட்சி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்குள்ளே தான் நடத்தணும். ஆனால் அந்த அளவில் எந்த கடையுமே கிடையாது. ஒரு கடையை எடுத்து அதை 3ஆக பிரித்து விற்கிற வந்து வாடகைக்கு விடுற ஏற்பாடு. எங்கெல்லாம் காலி இடம் இருக்குதோ, மக்கள் ஏதாவது இறங்கி உட்காரலான்னு நினைக்கிற எல்லா இடத்துலையுமே கடைகளை நிரம்பி வழியுது. இது எதுவுமே மாநகராட்சிக்கு வருமானம் போகிறது கிடையாது.
இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இன்னும் சில அரசியல் பிரமுகர்கள் அவர்களுடைய பாக்கெட்டை நப்புவதற்கு தான் இந்த அரசு அதிகாரிகள், மாநகராட்சி நிர்வாகம் துணையாக இருக்குது. மாவட்ட ஆட்சியரும் இதை பற்றி கண்டுக்கல. அப்படி இருக்கக்கூடிய நிலைமை தான் சேலம் புது பஸ் ஸ்டாண்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு, மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் தலையிட்டு இந்த சுகாதார சீர்கேடுகளையும், அதே போல் இந்த கட்டண முறைகேடுகள், அதே போல் கடைகளோட எண்ணிக்கை குறைக்கிறது, அதே போல் விபத்து ஏற்படாமல் தடுக்கணும்னு சொன்னால் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வச்சு சமைக்கக்கூடிய அந்த கேஸ் அடுப்பு கடைகளை வந்து எடுக்கணும். அவங்க வெளியிலேருந்து சமைச்சிட்டு வந்து விற்கிட்டோம், அது நம்ம வந்து சொல்ல போகிறதில்ல. ஆனால் உள்ள விபத்துகளை தடுக்கணும்னா இதெல்லாம் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய, அதாவது நடவடிக்கை எடுக்குன்னு சொல்றீங்க. அதே நேரத்தில் இங்கே உள்ள பொருட்கள், அதாவது பயணிகள் இருக்கக்கூடிய இருக்கைகள், அப்புறம் ஃபேன்கள்லாம் தொலைஞ்சு போச்சுக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்காங்களா? இதுக்கு அடுத்த சமூக ஆர்வங்கள் மூலம் நீங்கள் என்ன மாதிரி இதை கொண்டு போக போகிறீங்க? இல்லை, நிஜமாக வந்து அதெல்லாம் நடந்திருக்கானா நிறைய நடந்திருக்கு. நீங்கள் வந்து தாய்மார்கள் பாலூட்டும் முறைன்னு கடந்த ஆட்சி காலங்கள்லாம் உருவாக்கி அது உள்ள இருக்கைகள், மேலே ஃபேனு இதெல்லாம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அது எதுவுமே இப்போ இல்லை. யார் திருடிட்டு போகிறாங்களே தெரில. இதை விட என்னன்னா, இந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே தான் காவல் நிலையமும் செயல்படுது. வெளியிலலாம் இல்லை. இந்த பகுதிக்கான காவல் நிலையம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் இருந்து செயல்பட்டு இருக்கு. அப்போ அந்த இருக்கைகளுக்கான இது சம்மந்தமாக புகாரும் கொடுத்துருக்குறோம். பல முறை செய்திகளில், பத்திரிகை செய்தி, மீடியா செய்தி எல்லாம் வெளியே வந்திருக்கு. ஆனால் அரசு நிர்வாகம் அதில் எதுலேயுமே ஆர்வம் காட்டலாம். அப்போ அவங்களும் அதோட துணை போகிறாங்க. இருக்கிறத எடுத்துகிட்டு போய் திருடிட்டு போய் கடையில் போட்டால் தான் புதுசு வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட முடியும். இப்போ அதன் மூலமாக லாபம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மாநகராட்சியுடைய நடவடிக்கை என்பதை தான் நாங்கள் பார்க்குறோம். பொதுவாக இங்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 90 கடைகளில், அதாவது குறிப்பாக 6க்கு 10, 8க்கு 6 என்ற அளவில் தான் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் இவர்கள் ஆக்கிரமிப்பு என்பது 300 சதுரடி 600 சதுரடி தாண்டியும் ஆக்கிரமிப்பு நடத்தப்படுகிறது. அது மட்டுமின்றி ஆபத்தை விடுவிக்கக்கூடிய சிலிண்டர்கள் வைத்து சமையல் பண்ணப்படுகிறது. நடைமேடைகளிலே இருக்கைகள் போடப்பட்டு அதில் சாப்பாடும் பரிமாறப்படுகிறது. இதன் காரணமாக பயணிகள் வந்து நடமாட முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அது மட்டுமின்றி பயணிகள் அமர்வதற்காக மாநகராட்சி நிர்வாகம் 120 இருக்கைகளை போட்டு உள்ளது. ஆனால் தற்போது 10 இருக்கைகள் மட்டுமே உள்ளது. 110 இருக்கைகள் அதை வந்து காணாமல் மாயமாகிவிட்டது. அதனை போல் காற்றாடி என்று சொல்லக்கூடிய ஃபேன்கள் பயணிகள் வசதிக்காக 80 ஏற்படுத்தப்பட்டது. அதில் தற்போது 10 தான் செயல்படுகிறது. மிச்சம் 70 எங்கு போனது என்று தெரியவில்லை. இது மட்டுமின்றி அரசு துறையான போக்குவரத்து கழகத்தின் விரைவு போக்குவரத்து கழக அலுவலகம் செயல்பட்ட இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்வதற்காக அந்த பழைய அலுவலகத்தை தீ வைத்து சம்பவமும் அரங்கேறியது. அதில் கூண்டிருந்தது அம்மா மினரல் வாட்டர் விற்பனை நிலையம் கூண்டிருந்தது. அதனை தீ வைத்த காரணமாக அதனை காட்டி அதிகாரிகள் வேறு இடத்துக்கு அகற்றினார். ஆனால் புதிதாக எந்த கூண்டும் அமைக்கப்படவில்லை. இதற்கு அதாவது சேலம் புதிய பஸ் ஸ்டாண்ட் என்பது அரசியல்வாதிகளின் வருமானத்தை கொடுக்கும் இடமாக மாறிவிட்டதை தவிர பொதுமக்களுக்கோ பயணிகளுக்கோ இந்த பயனும் இல்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் புதிய பஸ் ஸ்டாண்டில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற கோரியும், அதாவது அங்குள்ள சட்டவிரோத செயலை தடுக்க கோரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், அப்புறம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், அது மட்டுமின்றி பல்வேறு அரசியல் கட்சியினர் போராட்டத்துக்கும் தயாராகி வருகின்றனர். விரைவில் போராட்டம் வெடிக்கும் என்பதால் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக களமிறங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பவித்ரா, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கண்ணன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.